சுந்தர பாண்டியனார் மதுரையின் அரசு பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் கௌதம முனிவர் மதுரைக்கு வந்து சுந்தர பாண்டியனரை சந்தித்தார். பின் அவர் மீனாட்சியின் தாயான காஞ்சனமாலை தங்கியிருந்த அரண்மனைக்கு வருகை தந்தார். காஞ்சனமாலையும் கௌதம முனிவரை வரவேற்று உபசரித்து அவரை தகுந்த ஆசனத்தில் அமர்த்தினாள். காஞ்சனமாலை கௌதம முனிவரிடம், தவத்தில் சிறந்தவரே, என் மகளான தடாதகைக்கு சிறந்த முறையில் திருமணம் முடிந்து ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஆதலால் பிறவா நிலையாகிய வீடு பேற்றினை அடையக்கூடிய வழியினை எனக்குக் கூறுங்கள் என்று கேட்டாள். அதற்கு கௌதம முனிவரும், காஞ்சனமாலையே, நீ செய்த தவத்தின் காரணமாக உலகத்தின் அம்மையான மீனாட்சியை மகளாகவும் இறைவனான சிவபெருமானையும் மருமகனாகவும் பெற்று உள்ளாய். உனக்கு வழிகாட்டும் தகுதி எனக்கு இல்லை. இருப்பினும் வீடு பேற்றினை அடையக்கூடிய வழியை நீ கேட்டதால் உனக்கு நான் சொல்லக் கடமைப்பட்டுள்ளேன். மானதம், வாசிகம், காயகம் என 3 வழிகள் வீடு பேற்றினை அடையலாம். மானதம் என்றால் தர்மம் செய்தல், ஐம்பொறிகளை அடக்கல், இறைவனை தியானம் செய்தல். வாசிகம் என்றால் நமசிவாயம் உச்சரித்தல், வேதங்கள் படித்தல், இறைவனை புகழ்தல். காயகம் என்றால் சிவாலயங்களுக்கு சென்று வணங்கல், தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளல், கடலில் நீராடுதல் என்று கூறி சென்றார். கௌதம முனிவரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட காஞ்சனமாலை கடலில் நீராட விருப்பம் கொண்டாள். ஆதலால் தன்னுடைய விருப்பத்தை தன் மகளான மீனாட்சியிடம் கூறினாள். மீனாட்சியும் சுந்தர பாண்டியனாரிடம் சென்று, கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி பிறவா நிலையாகிய வீடு பேற்றினை அடைய என் தாயான காஞ்சனமாலை கடலில் சென்று நீராட விரும்புகிறாள். ஆனால் மதுரையிலோ கடல் இல்லை. இதற்கு தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். மீனாட்சியின் கோரிக்கையை கேட்ட சுந்தர பாண்டியனார், மீனாட்சி, நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற 7 கடல்களையும் மதுரையில் எழுந்தருளச் செய்கிறேன் என்று கூறி 7 கடல்களையும் மதுரையில் எழுந்தருளச் செய்தார். 7 கடல்களும் இறைவனின் ஆணைப்படி ஆர்ப்பரித்து மதுரையில் எழுந்தருளின. 7 கடல்களும் மக்களின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கடலின் பேரொலி மட்டும் மக்கள் கேட்டனர். கண்ணுக்கு தெரியாத கடல்களின் பேரொலியைக் கேட்ட மதுரை நகர் மக்கள் நடுங்கி சுந்தர பாண்டியனாரிடம் சென்று அச்செய்தியை தெரிவித்தனர். சுந்தர பாண்டியனாரும் 7 கடல்களையும் மதுரையில் மீனாட்சி கோவிலின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குள் செல்ல ஆணையிட்டார். 7 கடல்களும் கிணற்றினுள் எழுந்தருளின. பின்னர் மக்கள் கடலின் பேரொலியை கேட்கவில்லை. மதுரையில் 7 கடல்களும் எழுந்தருளியதன் விளைவாக மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே உள்ள புது மண்டபத்தை கடந்தால் வரும் தெருவானது 7 கடல் தெரு என்று இன்னும் அழைக்கப்படுகிறது.